ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக் புர்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வெஜ்ஜில் டோஃபு புர்ஜி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ டோஃபு புர்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 200 கிராம் டோஃபு வந்து எடுத்துக்க போகிறோம். இது பார்க்க பன்னீர் மாதிரியே இருக்கும், பட் வந்து இது சோயா மில்கை வந்து கர்ட்லிங் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டோஃபு வந்து நல்லா ஸ்க்ராம்பிள்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம். எக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இது ஒரு வேகன் ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஸோ எக் புர்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவாக வேகன்ஸ் வந்து இதை நம்ம சாப்பிட்டோம்னா ஸோ அந்த கிட்டத்தட்ட நியூட்ரியன்ஸு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பன்னீர் புர்ஜி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம புர்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்க போகிறோம். ஸோ புர்ஜி எல்லாமே எக் ஆகட்டும், பன்னீரில் செய்கிறதாகட்டும், இந்த டோஃபு ஆகட்டும், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேம் தான். பட் வந்து டேஸ்ட்டு மட்டும்தான் டிஃபர் ஆகும் லைட்டாக. பட் இது வந்து ஒரு நல்ல வேகன் ஃபுட்டு. ஸோ சைவம் சாப்பிட்ற எல்லாருக்குமே வந்து எக்குக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த டோஃபு பன்னீர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சும்மா க்ரஷ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணோம்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ இது நல்லா ராஸ்மெல் போகட்டும். ஸோ இது ராஸ்மெல் போனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன தக்காளிங்கனால 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பெரிய தக்காளியாக உங்ககிட்ட இருந்ததுன்னா 1 தக்காளி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப தக்காளி ஆட் பண்ணிட்டோம்னா அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இது வந்து தக்காளி வணங்குறதுக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வணங்கணும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா மசாலா பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மரில் வச்சிடலாம். நல்லா தக்காளி வெந்து வரட்டும். ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து சிம்மர்லேயே வச்சு வணக்கிக்க போகிறோம். ஸோ அந்த மசாலா பவுடர்ஸோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். சிம்லேயே வச்சுருங்க, இல்லாட்டினா அந்த பொடி எல்லாமே வந்து கருகின மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ இதை சிம்லேயே வச்சு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம விட்டுடலாம். ஸோ நல்லா குக் ஆகட்டும் டொமேட்டோ. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா அந்த ஆயிலெலாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்க்ராம்பிள்டு டோஃபு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் எல்லாமே டோஃபோட மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா டோஃபு வந்து மைல்டு டேஸ்ட் தான் இருக்கும், பெருசாக டோஃபில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். ஸோ டோஃபு புர்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ வந்து ஒரு எக் புர்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவாக
ஒரு வேகன் ஃபுட்டுன்னு பார்த்தா இந்த டோஃபு புர்ஜி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.